Class 12th Accountancy Exercise Sum number 19. Arun carries on odd work business and does not keep his books on double entry system. The following particulars have been extracted from his book. நமக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க, அடிஷனல் இன்ஃபர்மேஷனும் கொடுத்திருக்காங்க. இந்த சம்ல இருந்து prepare trading and profit and loss account for the year ending 31st March 2018 and balance sheet on the date கொடுத்திருக்காங்க. சோ இந்த சம் இந்த மாதிரி பெரிய சம்ல எடுத்தோம் நம்ம என்ன பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது கேபிட்டல் கொடுத்திருக்காங்களான்னு பார்க்கணும். இந்த சம்ல பாருங்க நம்ம ஃபுல்லா செக் பண்ணி பார்த்ததுல கேபிட்டல் கொடுக்கல. அப்ப கேபிட்டல்னாலே நமக்கு பேலன்ஸ் ஷீட்டுக்கு கேபிட்டல்னாலே நமக்கு தேவைப்படுறது ஓபனிங் கேபிட்டல். இது மட்டும் எப்பவும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு பேலன்ஸ் ஷீட் போடுறதுக்கு கேபிட்டல் தேவை. அது என்ன கேபிட்டல் பார்த்தோம்னா ஓபனிங் கேபிட்டல். அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட்ல நம்ம மத்த ஐட்டம் போடுவோம் இல்லையா, கிரெடிட்டார்ஸ், அசெட், கேஷ் அட் பேங்க், கேஷ் இன் ஹேண்ட், ஸ்டாக், அப்புறம் டெப்டார்ஸ், இது எல்லாமே வந்து க்ளோசிங் பேலன்ஸ் தான் போடுவோம். அப்போ நம்ம மத்த ஐட்டம்லாம் சோ கேபிட்டல் மட்டும் எப்பவும் நமக்கு ஓபனிங் கேபிட்டல் தான். இப்போ ஓபனிங் கேபிட்டல் எதை வச்சு கண்டுபிடிப்போம்னா இந்த சம்ல கொடுத்திருக்க ஓபனிங் இன்ஃபர்மேஷனை வச்சுதான் ஓபனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம சம் போட்டோம் இல்லையா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போட்டு அசெட், லயபிலிட்டி அந்த ஃபார்மட் போட்டு பேலன்ஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறது கேபிட்டல். சோ அந்த ஃபார்மட்டை யூஸ் பண்ணி ஓபனிங் இன்ஃபர்மேஷனை மட்டுமே வச்சு ஓபனிங் கேபிட்டல் கண்டுபிடிப்போம். சோ பேலன்ஸ் ஷீட் போடுறதுக்கு ஓபனிங் கேபிட்டல் தான் தேவை. நீங்க இந்த க்ளோசிங் இன்ஃபர்மேஷனை வச்சு க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓபனிங் இன்ஃபர்மேஷனை வச்சு ஓபனிங் கேபிட்டல் தான் கண்டுபிடிப்போம். இப்போ ஓபனிங் இன்ஃபர்மேஷன் என்ன இருக்கு, லேண்ட் அண்ட் பில்டிங் நமக்கு அசெட், ஸ்டாக் இன் ட்ரேடும் அசெட், டெப்டார்ஸ் அசெட், கிரெடிட்டார்ஸ் லயபிலிட்டி சைட்ல போடுவோம், கேஷ் அட் பேங்க் அசெட். சோ இந்த இன்ஃபர்மேஷனை போட்டு பேலன்ஸ் பண்ணி ஓபனிங் கேபிட்டல் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். In the books of Arun, statement of affairs as on December 2018. இது வந்து asset and liability, அதாவது பேலன்ஸ் ஷீட்டோட ஃபார்மட் தான். நான் இப்ப கொஸ்டினை பார்த்து சொன்ன மாதிரி லேண்ட் அண்ட் பில்டிங், ஸ்டாக் இன் ட்ரேட், டெப்டார்ஸ், கேஷ் அட் பேங்க் எல்லாம் அசெட்ல வரும். கிரெடிட்டார்ஸ் மட்டும் நமக்கு லயபிலிட்டி சைட்ல வரும். இதெல்லாம் ஆட் பண்ணி இங்க டோட்டல் பண்ணி இங்க கொண்டு வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணோம்னா நம்ம பேலன்ஸ் பண்ணி நமக்கு கிடைக்கிற அமௌண்ட் தான் நமக்கு ஓபனிங் கேபிட்டல். சோ அந்த அமௌண்ட் எவ்வளோன்னு பார்க்கலாம். நம்ம பேலன்ஸ் பண்ணி கண்டுபிடிச்ச அமௌண்ட் 3,80,000. இதுதான் நமக்கு ஓபனிங் கேபிட்டல். அதாவது பேலன்ஸ் ஷீட்ல எடுத்ததும் போடுவோம் இல்லையா கேபிட்டல் சொல்லிட்டு லயபிலிட்டி சைட்ல, அந்த கேபிட்டல் இதுதான். ஸோ கேபிட்டல் கண்டுபிடிச்சாச்சு. எல்லா சம்லையும் நீங்க எடுத்தோம்னா கேபிட்டல் இருக்கான்றத செக் பண்ணிக்கணும். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிச்சிடணும். நான் அடுத்தது என்ன சொல்லியிருக்கேன், சேல்ஸ், பர்ச்சேஸ். ஸோ இது ரெண்டும் மேண்டேட்டரியா தேவை, அது இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சம்ல பார்த்தோம்னா டோட்டல் சேல்ஸ் கொடுத்திருக்காங்க 7,70,000 சொல்லிட்டு, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கொடுத்திருக்காங்க, சேல்ஸ் ரிட்டர்ன் கொடுத்திருக்காங்க, ஆனா பர்ச்சேஸ் கொடுக்கல. அப்ப என்ன பண்ணணும், பர்ச்சேஸ் இல்லைன்னா டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் போட்டு பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கணும். நமக்கு கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கணும். டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டுக்கு என்ன தேவைன்னா கிரெடிட்டாரோட ஓபனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ் ஃபார்மட் படி அதுல என்ன போடுவோம்னு சொல்றேன். ஓபனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ். சம்முல கிரெடிட்டார்ஸோட ஓபனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கு. அடுத்து ஓபனிங் பேலன்ஸ் கிரெடிட் சைட்ல போடுவோம், க்ளோசிங் பேலன்ஸ் டெபிட் சைட்ல போடுவோம். நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் போடுவோம், டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு போடுவோம். பர்ச்சேஸ் ரிட்டர்னும் கொடுத்திருக்காங்க, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு இந்த சம்ல இல்ல. அவ்வளவுதான். இது மட்டும் போட்டு நம்ம பேலன்ஸ் பண்ணி கிரெடிட் பர்ச்சேஸ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து கேஷ் பே டு கிரெடிட்டார்ஸ் நான் சொல்ல மறந்துட்டேன். நம்ம அதுல எப்படி டெப்டார்ஸ் அக்கௌண்ட்ல கேஷ் ரிசீவ்டுன்னு சொல்லுவோமோ இதுல நம்ம கேஷ் பெய்டுன்னு சொல்லுவோம். இதுவும் நமக்கு டெபிட் சைட்ல தான் வரும். ஓபனிங் பேலன்ஸை தவிர்த்து எல்லாமே நமக்கு இங்க டெபிட் சைட்ல தான் வரும். அந்த டெப்டார்ஸ் அக்கௌண்டோட ஆப்போசிட் ஃபார்மட் தான் இது. டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டும் போட்டாச்சு. நான் இப்ப சொன்ன இல்லையா கொஸ்டின்ல உங்களுக்கு அதே சேம் ஃபார்மட் தான். இங்க ஓபனிங் பேலன்ஸ், இங்க க்ளோசிங் பேலன்ஸ், அடுத்து கேஷ் பே டு கிரெடிட்டார்ஸ், அடுத்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன். சோ இந்த ஐட்டம் மட்டும் தான் இதுல வரும். நம்ம இதெல்லாம் டோட்டல் பண்ணி இங்க கொண்டு வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணதுல கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிச்சாச்சு 6,25,000. ஸோ என்ன கண்டுபிடிக்கணுமோ அதெல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம ட்ரேடிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேலன்ஸ் ஷீட் அது போடலாம். அது போடுறதுக்கு முன்னாடி கொஸ்டினை பார்த்துட்டு எந்த ஐட்டம்லாம் எதுல வரும்ன்றத மார்க் பண்ணிக்கலாம். லேண்ட் அண்ட் பில்டிங் பாத்தீங்கன்னா அசெட். ஸோ அசெட் அப்படின்றதால நமக்கு இந்த க்ளோசிங் அமௌண்ட் நமக்கு அசெட்ல வரும் பேலன்ஸ் ஷீட்ல. ஸ்டாக் இன் ட்ரேட், அதாவது ஸ்டாக், இது ஓப்பனிங் ஸ்டாக், இது க்ளோசிங் ஸ்டாக். ட்ரேடிங் அக்கௌண்ட்ல ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக் வரும். அப்புறம் பேலன்ஸ் ஷீட்ல அசெட்ல க்ளோசிங் ஸ்டாக் வரும். டெப்டார்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ். அப்ப என்ன வரும்னா நமக்கு இந்த க்ளோசிங் பேலன்ஸ் அசெட்ல வரும். கிரெடிட்டார்ஸ்லயும் இந்த க்ளோசிங் பேலன்ஸ் லயபிலிட்டில வரும். கேஷ் அட் பேங்க்லயும் இந்த க்ளோசிங் பேலன்ஸ் அசெட்ல வரும்.
அடுத்து அதர் இன்ஃபர்மேஷன்ல வேஜஸ் நமக்கு ட்ரேடிங் அக்கவுண்ட்ல வரும். கேரேஜ் அவுட்வர்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், கேஷ் பெய்ட் நம்ம இதுல யூஸ் பண்ணிருக்கோம் டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட்ல. டிராயிங் பாத்தீங்கன்னா நமக்கு கேபிட்டல்ல நெட் ப்ராஃபிட் ஆட் பண்ணதும் டிராயிங்கை லெஸ் பண்ணிக்குவோம். ஸோ இது லயபிலிட்டியில வரும். டோட்டல் சேல்ஸ் நமக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்ல வரும். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் நம்ம என்ன பண்ணுவோம்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்ல பர்ச்சேஸ்ல இருந்து பர்ச்சேஸ் ரிட்டர்னை லெஸ் பண்ணிக்குவோம். அதே மாதிரி சேல்ஸ் ரிட்டர்னை ட்ரேடிங் அக்கௌண்ட்ல சேல்ஸ்ல இருந்து சேல்ஸ் ரிட்டர்னை லெஸ் பண்ணிக்குவோம். டிப்ரிசியேஷன் லேண்ட் அண்ட் பில்டிங் 5%. ஸோ லேண்ட் அண்ட் பில்டிங் அமௌண்ட் இருக்கு இல்லையா க்ளோசிங் அமௌண்ட், அதுல இந்த 5% கண்டுபிடிச்சி டிப்ரிசியேஷன் மட்டும் எவ்வளவோ அதை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல போடுவோம். அடுத்து இதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி இல்லையா, இது என்ன பண்ணுவோம் நம்ம அசெட்ல லேண்ட் அண்ட் பில்டிங்ல இந்த 5% எவ்வளவு கண்டுபிடிச்சோமோ அது இன்னர் காலம்ல லெஸ் பண்ணிட்டு அவுட்டர் காலம்ல போடணும். பேட் டெப்ஸ் பார்த்தோம்னா 1500. ஸோ இந்த பேட் டெப்ஸும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல வரும். அடுத்து அசெட்ல டெப்டாஸ்ல இருந்து 1500 லெஸ் பண்ணி போட போறோம். இப்ப சம் போடலாம். ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் 31/12/2018. ஃபார்மட் படி ஃபர்ஸ்ட் நம்ம ஓப்பனிங் ஸ்டாக் போட்டிருக்கோம் 1,20,000. அடுத்து பர்ச்சேஸ் போடுவோம். இப்போ பர்ச்சேஸ் பார்த்தோம்னா நமக்கு இதுல கிரெடிட் தான் நம்ம கண்டுபிடிச்சோம். கேஷ்ன்னு தனியா இவங்க கொடுக்கல பர்ச்சேஸ். அதே மாதிரி கேஷ் புக்கும் கொடுக்கல. கேஷ் புக் கொடுத்திருந்தா அதுல இருக்க பர்ச்சேஸ் தான் கேஷ் பர்ச்சேஸ். அந்த மாதிரி கொடுக்கல அப்படின்னும் போது மொத்தம் டோட்டல் சேல்ஸே பார்த்தோம்னா வெறும் கிரெடிட் சேல்ஸ் மட்டும் தான். அதனால நம்ம கண்டுபிடிச்ச சேல்ஸ் மட்டும் தான் போட்டு பர்ச்சேஸ் மட்டும் தான் டோட்டல் பர்ச்சேஸே பார்த்தோம்னா நம்ம கண்டுபிடிச்ச கிரெடிட் பர்ச்சேஸ் மட்டும் தான் 6,25,000. அது கூட பர்ச்சேஸ் ரிட்டர்னை லெஸ் பண்ணிக்கணும். லெஸ் பண்ணி அவுட்டர் காலம்ல போட்டாச்சு. அதை தவிர்த்து வேஜஸ் வந்து நமக்கு ஃபேக்டரி இருக்கிற எக்ஸ்பென்சஸ் அது நமக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்ல வரும் 65,000. அடுத்து சேல்ஸ் பார்த்தோம்னா கிரெடிட் சைட்ல சேல்ஸ் டோட்டல் சேல்ஸே கொடுத்திருக்காங்க 7,07,000. அதுல இருந்து சேல்ஸ் ரிட்டர்ன் லெஸ் பண்ணி 7,45,000 அவுட்டர் காலம்ல போட்டிருக்கோம். க்ளோசிங் ஸ்டாக் 1,70,000. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி இது இங்கதான் நமக்கு அதிகமான அமௌண்ட் இருக்கு. ஆட் பண்ணி இங்க கொண்டு வந்து பேலன்ஸ் பண்ணதுல நமக்கு கிராஸ் ப்ராஃபிட் 1,35,000 கிடைச்சிருக்கு. ப்ராஃபிட் கிடைச்சதால அது கிரெடிட் சைட்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல டிரான்ஸ்பர் பண்ணிருக்கோம். அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல பார்த்தோம்னா நான் கொஸ்டின்ல மார்க் பண்ண இல்லையா கேரேஜ் அவுட்வர்ட், இன்வர்ட்னா ட்ரேடிங்ல வரும், அவுட்வர்டுன்றதால ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அடுத்து சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ். அடுத்து டிப்ரிசியேஷன் சொல்லியிருக்கேன் லேண்ட் அண்ட் பில்டிங்க்கு 5% அப்படின்ட்டு. லேண்ட் அண்ட் பில்டிங் பார்த்தோம்னா 2,40,000. அதுல 5% கண்டுபிடிக்கணும். 2,40,000 into 5 divided by 100. அது கண்டுபிடிச்சோம்னா நமக்கு 12,000 வரும். அந்த டிப்ரிசியேஷன் அமௌண்ட் மட்டும் தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல போடணும். லேண்ட் அண்ட் பில்டிங் அமௌண்ட் எல்லாம் போடக்கூடாது. எவ்வளவு டிப்ரிசியேஷன் வந்துச்சோ அதை மட்டும் தான் போடுவோம் 12,000. அடுத்து ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் அவங்களே கொடுத்திருக்காங்க 1,500. அவ்வளவுதான். இந்த ஐட்டம் மட்டும் தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல வரும். சோ இது நம்ம பேலன்ஸ் பண்ணனும். நமக்கு நெட் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு 86,000. அடுத்து பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்ல பார்த்தோம்னா ஃபார்மட் படி ஃபர்ஸ்ட் கேபிட்டல் போட்டுருவோம். நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா கேபிட்டல் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் கேபிட்டல் 3,80,000. அதுல ப்ராஃபிட் கிடைச்சதால ப்ராஃபிட் ஆட் பண்ணிருக்கோம். அடுத்து கொஸ்டின்ல டிராயிங்ஸ் கொடுத்திருக்காங்க. டிராயிங் லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணா 4,56,000. அடுத்து கிரெடிட்டாஸ் எப்பவும் நமக்கு லயபிலிட்டி சைட்ல வரும். க்ளோசிங் பேலன்ஸ் தான் போடணும் பேலன்ஸ் ஷீட்ல, அதை ஞாபகம் வச்சுக்கணும் 45,000. இந்த சைடு வந்தோம்னா அசெட் எல்லாம் போட போறோம். ஃபர்ஸ்ட் கேஷ் அட் பேங்க் போட்டுக்கிறோம் 53,000. அதாவது க்ளோசிங் பேலன்ஸ். அடுத்து லேண்ட் அண்ட் பில்டிங் நமக்கு 2,40,000. அதுல டிப்ரிசியேஷன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா இங்க போட்டோம் இல்லையா 12,000. அதை லெஸ் பண்ணிட்டு எவ்வளவு அமௌண்ட் வருதோ அதை மட்டும் தான் அவுட்டர் காலம்ல போட போறோம். டெப்டாஸும் பாத்தீங்கன்னா க்ளோசிங் பேலன்ஸ் 51,500. அதுல ப்ரொவிஷன் இருக்கு இல்லையா 1,500. அதை லெஸ் பண்ணிட்டு நெட் அமௌண்ட் அது 50,000 வெளியில போட போறோம். அடுத்து ஃபைனலா என்ன பண்ண போறோம்னா க்ளோசிங் ஸ்டாக் போடுவோம். ஸோ கொஸ்டின் உள்ள எல்லாம் போட்டாச்சா அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கணும். எல்லாமே நம்ம போட்டாச்சு. எல்லாம் போட்டு நம்ம பேலன்ஸ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் பேலன்ஸ் ஆகும் 5,01,000.